வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது pgtrb எக்கனாமிக்ஸுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 14. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. 326 நேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட்ஸ் A. consumption expenditure, B. investment expenditure, C. government expenditure, D. all of the above. நேஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் அதில் கன்சம்ஷனும் வரும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரும், கவர்மெண்ட்டும் எக்ஸ்பெண்டிச்சரும் வரும். அதனால டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 327 ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ் கியர்டு டு ரெடியூஸ் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் இன்க்ளூடு. ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாலிசிஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் இன்இக்வாலிட்டியை ரிடியூஸ் பண்ணுறதுக்காக. அது எதில் வரும்? ஏ. ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் பாலிசிஸ், பி. லேண்ட் ரிஃபார்ம், சி. ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ், டி. ஆல் ஆஃப் த எபோவ். ஸோ இது எல்லாத்துலேயும் வரும். ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் இதில் எல்லாமே வரும். அதனால டி. ஆல் ஆஃப் த எபோவ்ங்கிறது கரெக்டு. 328 Since 1983, the RBI's responsibility with respect to regional rural banks was transferred to 83 வரைக்கும் ஆர்பிஐக்கு தான் இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, பார்த்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை யாருக்கு 1983 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க? ஏ. ஏஆர்டிசி, பி. எஸ்பிஐ, சி. நாபார்டு, டி. பிஏசிஸ். நாபார்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதனால் சி. நாபார்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 329 The currency convertibility concept in its original form originated in. எதில் வந்தது இந்த கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்னா? ருபிக்கு டாலர், அந்த மாதிரி ருபிக்கு ஈரோ, அந்த மாதிரிலாம் இருக்கிற கரன்சி கன்வெர்ட்டபிலிட்டி எந்த இதுலேருந்து வந்தது அப்படின்னா? ஏ. வெல்ஸ் அக்ரிமெண்ட், பி. பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட், ஏ. சி. டைலர்ஸ் அக்ரிமெண்ட், டி. நன் ஆஃப் த எபோவ். இது எதுலேருந்து வந்ததுன்னா பி. பிரெட்டன் வுட்ஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறதுலேருந்து வந்தது. அதனால் பி கரெக்ட் ஆன்சர். 330 இந்தியா சேஞ்ச்டு ஓவர் டு த டெசிமல் சிஸ்டம் ஆஃப் காயினேஜ் இன். எப்போ இந்த டெசிமல் சிஸ்டம் ஆஃப் காயினேஜிலேருந்து மாறினாங்க அப்படிங்கிறது? ஏ. ஏப்ரல் 1995, பி. ஏப்ரல் 1957, சி. ஏப்ரல் 1958, டி. ஏப்ரல் 1959. டெசிமல் சிஸ்டத்துக்கு காயினேஜில் எப்போ மாறினாங்க அப்படின்னா பி. 1957ங்கிறது கரெக்டான ஆன்சர். 331 If the cash reserve ratio is lowered by the RBI, its impact on credit creation will be to A. increase it, B. decrease it, C. no impact, D. none of the above. Cash reserve ratio CRR லோயர் பண்ணுறாங்க. இப்போ 5%லேருந்து 4.5% பண்ணுறாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்மியாகும். கம்மியானால் என்ன ஆகும்? லோன் நிறையா கொடுப்பாங்க. அதனால கிரெடிட் கிரியேஷன் வில் பி ஏ இன்க்ரீஸ் இட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 332 நான் டேக்ஸ் ரெவென்யூஸ் கேன் பி இன்க்ரீஸ்டு பை இம்ப்ரூவிங் த ஒர்க்கிங் ஆஃப் த. நான் டேக்ஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ஏ. ஸ்டேட் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அதை இம்ப்ரூவ் பண்ணணுமா? பி. எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸா, சி. கமர்ஷியல் இரிகேஷன் ப்ராஜெக்டா, டி. ஆல் ஆஃப் த எபோவ். நான் டேக்ஸ் ரெவென்யூங்கிறது அக்ரிகல்ச்சர், அதுதான் நான் டேக்ஸு. அதை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிடும், நான் டேக்ஸ் ரெவென்யூ நல்லாயிடும் அப்படிங்கிறது சி. கமர்ஷியல் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 333 The banks are required to maintain a certain ratio between their cash in the hand and total asset. This is called cash in handக்கும் டோட்டல் அசட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? ஏ. ஸ்டாச்சுட்டரி பேங்க் ரேஷியோ,
பி ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர்னு பேர். சி சென்ட்ரல் பேங்க் ரிசர்வ். டி சென்ட்ரல் லிக்விடிட்டி ரேஷியோ. கேஷ் இன் ஹேண்டுக்கும் டோட்டல் அசட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் பி ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிறது கரெக்டான ஆன்சர். 334. The annual yield from which of the following union government taxes is the highest? நிறைய அமௌண்ட்டு டேக்ஸ் வழியாக யூனியன் கவர்மெண்ட்டு எதுலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க? ஏ கஸ்டம் டியூட்டி. பி கார்பரேஷன் டேக்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ். சி இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அண்ட் கிஃப்ட் டேக்ஸ். டி எக்ஸைஸ் டியூட்டி. எக்ஸைஸ் டியூட்டிலேருந்து தான் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால டி எக்ஸைஸ் டியூட்டி கரெக்டான ஆன்சர். 335. In India, which one among the following formulates the fiscal policy? இந்தியாவோட ஃபிஸ்கல் பாலிசியை யார் ஃபார்முலேட் பண்ணுறது? ஏ பிளானிங் கமிஷன். பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். சி ஃபைனான்ஸ் கமிஷன். டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை ஃபார்முலேட் பண்ணுறவங்க பி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 336. Devaluation of currency leads to A fall in domestic prices. B increase in domestic prices. C no impact on domestic prices. D erratic fluctuations in domestic prices. Devaluation of currency, suppose US dollar 82 rupees இருக்குது, அதை வந்து டிவேல்யூ பண்ணி 86ன்னு கவர்மெண்ட் கொண்டு போகுதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் எல்லாமே ப்ரைஸ் ரைஸ் ஆகும், அதிகமாகிடும். நம்ம இந்திய ரூபாயில் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால இங்கே மார்க்கெட்டில் விற்கிற பொருள் எல்லாம் விலை அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் பி இன்க்ரீஸ் இன் டொமஸ்டிக் ப்ரைஸஸ்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 337. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆஃப் எ கம்பெனி ஆர் இட்ஸ். டிபெஞ்சர் ஹோல்டர் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்னு தெரியும். ஈக்விட்டி ஹோல்டர்னாக்க ஷேர் ஹோல்டர்னு அர்த்தம். ஆனால் டிபெஞ்சர் ஹோல்டர்னால் என்ன அர்த்தம்? ஏ ஷேர் ஹோல்டர்ஸ். பி கிரெடிட்டார்ஸ். சி டெட்டார்ஸ். டி டைரக்டர்ஸ். அவங்க வந்து ஒரு கடன் கொடுத்தவங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதனால் பி கிரெடிட்டார்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 338. On which one of the following is the benefits received principle of taxation to achieve optimality basis? என்னன்னாக்க எது வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட்டு, டாக்ஸேஷன்லேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டு என்ன அப்படின்னா, ஏ மார்ஜினல் பெனிஃபிட் ரிசீவ்ட். B total benefit received. C average benefit received. D ability to pay for the benefit. D ability to pay for the benefitங்கிறது கரெக்டான ஆன்சர். 339. Which of the following is not viewed as a national debt? இந்தியாவோட கடன் எதை சொல்ல மாட்டாங்க, நேஷ்னல் டெட் அப்படின்னு எதை சொல்ல மாட்டாங்க? ஏ ப்ராவிடென்ட் ஃபண்ட். பி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். சி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட். டி லாங் டேர்ம் கவர்மெண்ட் பாண்ட். இதில் வந்து சி நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டு தான் கரெக்டான ஆன்சர். 340. ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன் த யூனியன் பட்ஜெட் மீன்ஸ். இப்போது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஃபார்முலேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டில் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், அதுக்கு பேர் என்ன? ஏ டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கரண்ட் ரெவென்யூ. B net increase in union government borrowings from the Reserve Bank of India. C the sum of budgetary deficit and net increase in internal and external borrowing. D the sum of monetized deficit and budget deficit. இது என்னன்னாக்க fiscal deficit அப்படின்னாக்க the sum of budgetary deficit and net increase in internal and external borrowings-க்கு பேர் தான் fiscal deficit. the sum of budgetary deficit பட்ஜெட்டில் எவ்வளோ காட்டுறாங்களோ அந்த டெஃபிசிட்டும் அதோட நெட் இன்க்ரீஸ் இன்
இப்போ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பாரோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் எவ்வளவு அதிகமாக வாங்குகிறாங்க வெளிநாட்டு கடன், அதுவும் சேர்ந்தது தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு பேர். அதனால் சிங்கிறது கரெக்டான ஆன்சர். 341 Resurgent India bonds were issued in US dollar, pound sterling and ரீசர்ஜண்ட் இந்தியா பாண்டுன்னு ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. அது டாலரில் இஷ்யூ பண்ணாங்க, பவுண்ட் ஸ்டர்லிங்கில் இஷ்யூ பண்ணாங்க, இன்னும் ஒரு கரன்சியில் இஷ்யூ பண்ணாங்க. என்னது? ஏ ஜாப்பனீஷியன், பி டெச்சு மார்க், சி ஈரோ, டி ஃப்ரெஞ்சு ஃப்ராங்க். இது இன்னொரு கரன்சி என்னன்னாக்க பி டெச்சு மார்க்குங்கிறது கரெக்டான ஆன்சர். 342 If the RBI adopts an expansionist open market operation policy, this means that it will open market operation expansionist பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ buy security from non-government holders, B sell securities in the open market, C offer commercial banks more credit in the open market, D openly announced to the market that it intends to expand credit. இது என்னன்னாக்க ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனை பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா சி ஆஃபர் கமர்ஷியல் பேங்க்ஸ் மோர் கிரெடிட் இன் த ஓப்பன் மார்க்கெட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். 343 In which of the following sequence the change in quantity of money leads to change in price level in Keynesian model? Quantity of money சேஞ்ச் ஆகும் போதெல்லாம் ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆகும்னு கீனீஷியன் மாடலில் சொன்னாங்க. எப்படி அது அந்த எந்த மெத்தடு சீக்வன்ஸ் எந்த சீக்வன்ஸில் அது அப்படி போகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் மணி, அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போவாங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் கிடைக்கும், அப்புறம் சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும், அதுக்கப்புறம் ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் ஆகும். அதுவா? பி சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் மணி, முதல்ல மணியோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, சேஞ்ச் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட் கிடைக்குது, அப்புறம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது, அப்புறம் சேஞ்ச் இன் த இன்ட்ரெஸ்ட் ரேட், அடுத்தது சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல். சியில் என்ன சொல்கிறாங்க? சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் மணி, சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட், சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட், சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல் வருதா? இல்லாட்டி டி சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் மணி, அப்புறம் சேஞ்ச் இன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இம்மீடியட்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்றுறாங்க, அப்புறம் சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனால் சேஞ்ச் ஆகுது, அதனால சேஞ்ச் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட்டு, அதனால சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல். அதனால் டிங்கிறது கரெக்டான ஆன்சர். முதல்ல சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் மணி சேஞ்ச் ஆன அவுட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆன அவுட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்டு சேஞ்ச் ஆன அவுட்டு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவுட்புட்டு சேஞ்ச் ஆகும், அதனால சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவலுங்கிறது டி கரெக்டான ஆன்சர். 344 One of the reasons for India's occupational structure remaining more or less the same over the years has been that இந்தியாவோட ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரியாகவே இருக்குது, ரொம்ப சேஞ்ச் ஆகலை, ஃப்ளக்சுவேஷன் மேலேயும் கீழே போகல. அதுக்கு என்ன ரீசன்? ஏ இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் ஹேஸ் பீன் டைரக்டட் டுவர்ட்ஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி, B productivity in agriculture has been high enough to induce people to stay with agriculture, C ceiling on land holdings have enabled more people to own land and hence their preference to stay with agriculture, D people are largely unaware of the significance of transition from agriculture to industry for economic development. இதோட ரீசன் என்னன்னா ஏ இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் ஹேஸ் பீன் டைரக்டட் டுவர்ட்ஸ் கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரிங்கிறது கரெக்டான ஆன்சர். 345 இன் இண்டியா இன்ஃப்ளேஷன் மெஷர்டு பை த இன்ஃப்ளேஷனை எப்படி மெஷர் பண்ணுறாங்க? ஏ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர், பி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் அர்பன் நான் மேனுவல் ஒர்க்கர்ஸ், சி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ், டி நேஷனல் இன்கம் டீஃப்ளேஷன். எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா ஏ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 346
The budget deficit means, budget deficit அப்படின்னா என்ன? The excess of total expenditure including loans net of lending over revenue received. B. Difference between revenue received and revenue expenditure. C. Difference between all receipt and all the expenditure. D. Fiscal deficit less interest payment. பட்ஜெட் டெஃபிசிட்னா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்கம் அதை விட கம்மியாக இருக்குது, அதுதான் ரெசிப்ட் கம்மியாக இருக்குது. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது, ரெசிப்ட் கம்மியாக இருக்குங்கிறதுக்கு பேர் தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். அதனால் சி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் ரெசிப்ட் அண்ட் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது கரெக்டான ஆன்சர். 347. Which of the following is the most appropriate cause of export surplus? எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன? எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்னால் என்ன? எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, இம்போர்ட்டு கம்மியாக இருக்குது. நாம் பண்ணுற ஏற்றுமதி ரொம்ப அதிகமாக இருக்குது, வேற நாம் இறக்குமதி பண்ணுற விலை இறக்குமதியோட வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் வேல்யூ. B. Countries' stringent import policy. D. Development in national and international market. D. None of the above. இது எதை குறிக்குது அப்படின்னா C. Developments in national and international market. நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் மார்க்கெட்டை கொண்டு வந்துட்டோங்கிறத குறிக்குது. 348. ICICI is the name of. ICICIன்னா என்ன? A. Chemical industry. B. Bureau. சி கார்பரேஷன். டி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஐசிஐசிஐங்கிறது ஒரு பேங்க், அதனால் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுங்கிற கேட்டகரியில் வரும். டி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கரெக்ட் ஆன்சர். 349. ஸ்டேட்ஸ் ஏர்ன் மேக்ஸிமம் ரெவென்யூ த்ரூ. ஸ்டேட் எது வழியாக ரெவென்யூ ஏர்ன் பண்ணுது? ஏ லேண்ட் ரெவென்யூ. பி கஸ்டம்ஸ் ரெவென்யூ. சி கமர்ஷியல் டேக்ஸஸ். டி எக்ஸைஸ் டியூட்டிஸ் ஆன் இன்டாக்சிகன். எது வழியாக ஏர்ன் பண்ணுதுன்னா சி கமர்ஷியல் டேக்ஸஸ் வழியாக ஏர்ன் பண்ணுது. 350. நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரீப்ளேசிங் காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் த இயர். நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுலேருந்து? இந்த காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க? ஏ 1997, பி 1998, சி 1999, டி 2000. அது கொண்டு வந்த வருஷம் சி 1999ங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Once again, thank you very much. All the best.